ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 29/1/2025 தை மாதம் 16ஆம் தேதி அமாவாசை திதி வருது. முன்னோர்களுக்கான வழிபாட்டை நாளைய தினம் நம்ம செய்கிறோம். இருந்தாலும் அமாவாசை திதி இன்று 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:10க்கு அமாவாசை திதி பிறக்குது. இது செவ்வாய் ஓரையில் தை அமாவாசை திதி பிறக்கிறது ரொம்ப அற்புதம் வாய்ந்த பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உரிய நாள். செவ்வாய்க்கிழமைனா கடன் சுமையை தீர்ப்பதற்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி கொடுத்தோம்னா நம்முடைய கடன் விரைவாக அடையும். இந்த நேரத்தை நம்ம தவறவிடக்கூடாது. முருகனை நினைத்து வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய கடன் தீர்க்கும் வழிபாடு என்ன, முருகனை நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இன்று இரவு பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு ஒரு தீபம் ஏற்றி வைங்க. அதே போல் பூஜை அறையில் முருகரோட திருவுருவப்படம் இருந்ததுன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம். வெற்றிலை தீபம் ஏற்றி வைப்பதும் சிறப்பு. உங்களுடைய கடன் சுமை தீரணும் அப்படின்னு நல்ல ஒரு வெற்றிலையாக கிழியாத வெற்றிலையாக ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிட்டு அதில் உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னு எழுதி முருகனோட திருவுருவ படத்தில் பாதத்தின் கீழ் முருகரோட பாதத்தின் கீழ் நீங்கள் வச்சுருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா. முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இந்த ஒரு வார்த்தை அரோகரா சொன்னாலே போதுங்க, கட்டாயம் நம்முடைய அனைத்து பிரச்சனையுமே தீரும். அரோகரா மந்திரம் முருகருக்கு உகந்த மந்திரம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அமாவாசை திதி பிறந்ததும் செவ்வாய் உரையில் அரோகரா நாமத்தை சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அமோக வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் தீரும், கடன் சுமை குறையும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரை இரவு 8 to 9. அமாவாசை திதி செவ்வாய்க்கிழமை 8:10க்கு பிறக்குது. நீங்கள் 8:15க்கு மேலே 9 மணிக்குள்ளே இந்த வேண்டுதலை நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் செய்யலாம். செவ்வாய் உரையில் முடிஞ்சால் உங்களுடைய கடனிலிருந்து ஒரு தொகை கூட நீங்கள் திருப்பி கொடுக்கலாம். அது மாதிரி செய்யும் பொழுது நீங்கள் வாங்கிய கடனை நிச்சயமாக வெகு விரைவிலேயே நீங்கள் சீக்கிரம் அடைச்சிடலாம். உங்களால் முடியும் அப்படின்னா முருகனுக்கு 6 வெற்றிலையை எடுத்து நீங்கள் நெய் தீபம் போடலாம். 6 வெற்றிலை 6 விளக்குகளை ஏற்றி நீங்கள் வெற்றிலை தீபம் போடலாம். இல்லைன்னா 6 வெற்றிலை வைத்து நடுவில் ஒரு அகல் தீபம் வைத்து கூட நீங்கள் இந்த தீபம் ஏற்றலாம். இந்த நேரத்தில் நம்முடைய கடன் சுமை குறையணும், சொந்த வீடு வாங்கணும், திருமணம் நடக்கணும், என்ன பிரார்த்தனை வச்சாலும் சரிங்க, அந்த வேண்டுதல் நிச்சயமாக உடனே நிறைவேறும். அதிசக்தி வாய்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் இந்த நேரத்திற்கு பின்னால் மறைஞ்சிருக்கு. அதனால் இந்த வழிபாட்டை கட்டாயம் இன்றைய தினம் பண்ணுங்கள். அதிசயமான நேரமும் காலமும் ஒரு சில நாட்களில் மட்டும்தான் நமக்கு வரும். அதை நம்ம ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. வேலைக்கு போகிறீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்தில் நீங்கள் முருகனை நினச்சி மானசீகமாக அரோகரா அரோகரா சொல்லுங்கள். இல்லைன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். வெற்றி உங்கள் பின்னால் வரும், கடன் சுமை குறையும், உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நிறையவே நடக்கும். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. கட்டாயம் இன்றைய நாளில் இந்த செவ்வாய் ஓரையில் இந்த ஒரு தீபம், இந்த ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும். மறுபடியும் இது போல் நேரம் வருவதுங்கிறது அரிது. இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. நன்றி.